கனிமொழி, மைத்ரேயன் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. வரும் 27ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என அறிவிப்பு. முதலமைச்சர்களை ரப்பர் ஸ்டாம்பாக பயன்படுத்துவதாக மத்திய அரசு மீது ஜெயலலிதா குற்றச்சாட்டு. டெல்லியில் நாளை நடைபெறும் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. மரக்காணம் கலவரம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ். காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பாமக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில்வே வாரிய உறுப்பினர் நியமனத்திற்காக உறவினர் லஞ்சம் பெற்ற விவகாரம். முன்னாள் ரயில்வே அமைச்சர் பன்சலிடம் சிபிஐ விசாரணை. தகவல் பெறும் உரிமை சட்டம் அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தாது. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையை பறிக்கும் என காங்கிரஸ் கருத்து.